அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் புரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற நியூஸஸ் தான் கொடுக்க போறோம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல எந்த ஸ்டாக்ஸையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ நம்ம செபி ரூல்ஸ் பிரகாரம் ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. நீங்க எப்பவுமே பங்கு முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு அட்வைஸ் எடுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு சார்? நல்லா தான் பாசிட்டிவா போயிருக்கு மார்க்கெட். ஸோ ட்ரம்ப்போட அந்த ஒரு பிடிவாதம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேல நல்லா ஏறி இருக்கு. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் எப்படி இருக்கு சொல்லுங்க சார். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 221 புள்ளிகளும், சென்செக்ஸ் 746 புள்ளிகளும் ஏறி முடிஞ்சிருக்கு. இதனுடைய ஏற்றம் அப்படின்றத எடுத்தோம்னா முக்கியமான ஒரு காரணம் ஒரு ஷார்ட் கவரிங் ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா ஏற்கனவே நிறைய இந்த சந்தை இறங்கி இருக்கிற நிலைமையை பார்க்கணும். ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது மார்க்கெட்ல ஒரு புல்பேக் ரேலி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு காத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது இல்லாம இந்த லோ அப்படின்றது ரீசெண்டா டிஃபெண்ட் பண்ண ஒரு லோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த 24,400 சில்லற இந்த ரேஞ்ச் வரும்போதெல்லாம் முன்னாடி பல தடவை அங்க மேல் நோக்கி திரும்பி இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு தடவை பியர்ஸ் பண்ணிச்சு. இட் வென்ட் டு த லோ அப்படின்னு பார்க்கும்போது 24,363 வரைக்கும் கூட இந்த லோ கிட்ட போயிட்டு, பட் இட் வாஸ் டிஃபெண்டட் லாஸ்ட் 2 days அதை டிஃபெண்ட் பண்ணி மேல திரும்பி இருக்கிறத பாக்குறோம். முக்கியமா நிப்டியை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்கும் அப்படின்றதா அடுத்த ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ நம்ம பொதுவாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஏற்றத்திலும் புதுசா செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இது ஒரு புல் கேண்டில், ஸ்ட்ராங் புல் கேண்டில், எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இந்த புல் கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்றது மேல எங்க போய் தடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ முடிஞ்சிருக்கிற இந்த 24,562 இருந்து உடனடியாவே பாத்தீங்கன்னா இந்த 24,600 நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. அதனால அதை தாண்டணும். நாளைக்கு ஒருவேளை அதை கேப் அப்ல தாண்டுவோம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி தாண்டி மேல போயிடுச்சு அப்படின்னா 150 தாண்டும் போது இது டெம்பரரியா டவுன் ட்ரெண்ட்ல இருந்து மேல அப் ட்ரெண்டுக்கு டெம்பரரியா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த ஏற்றம் அப்படின்றது படிப்படியா மேல 24,720 ஒரு தடையும், அதை தாண்டும் போது மேல 24,900 அடுத்த தடையாவும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ 24,720 உடைக்க முடியல அப்படின்னு சொன்னா திரும்ப அது ஒரு சைடுவேக்கோ இல்ல கீழே டவுன் ட்ரெண்டுக்கோ மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த நிலைமையில நிப்டி இப்படி ஏறி இருக்கே, உலக சந்தைகளும் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது நேற்றுக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அமெரிக்க சந்தை ஓரளவுக்கு ஏற்றத்துடன் தான் முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு காலையில துவங்கிய ஆசிய சந்தைகள்ல பெரும்பான்மையான சந்தைகள் ஏரிய துவங்கின, எக்ஸப்ட் ஹாங்காங்கோட ஹாங்சங், அது மட்டும் கொஞ்சம் மார்ஜினலி டவுன். சிங்கப்பூர் சந்தை மார்ஜினலி டவுன். மற்றபடி எல்லா சந்தையுமே, ஜப்பானோட நிக்காய் ஆகட்டும், ஷங்காய் ஆகட்டும், காஸ்பி சொல்லக்கூடிய சவுத் கொரிய சந்தை, தைவான் சந்தை, காஸ்பி மட்டும் ஓரளவுக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட் அந்த மாதிரி ஒரு இடத்துல நின்னதை நம்ம பார்க்கிறோம். ஆசிய சந்தைகள் இப்படிதான் இருந்திருக்கு. முக்கியமா ட்ரம்ப்போட இந்த டேரிஃப் விவகாரம்ன்றது இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி போனாலும் கூட சைனாவை அவங்க உடனடியா எந்த விதமான முடிவுக்கும் கொண்டு வரல. இன்னொரு 90 daysக்கு ஒரு பாஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன நடக்குது? ஒரு பக்கம் சைனா பாதிக்கப்படாததுனால சைனா மூலமா அமெரிக்கா பாதிக்கப்படுவது குறைவா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஒரு சாதகமான ஒரு செய்தியா பார்க்கலாம். கூடவே ட்ரம்ப் புதின் மீட் அப்படின்றது ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ இன்னையோட ஏற்றம் அப்படின்றது முக்கியமா பேங்கிங் செக்டார், ஆட்டோமொபைல், ரியாலிட்டி, ஸோ இந்த செக்டார்ல ஒரு பங்கள் வலிமையாக ஏறி சந்தையை உயர்த்தியதா பார்க்கிறோம். ஓகே சார். ஸோ இப்போ இது செக்டார்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த மார்க்கெட் அப்டேட்ல பேசலாம் சார். எல்லாத்தையுமே இன்னைக்கு கொடுக்க வேண்டாம் சார். இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் இப்போ நாளைக்கு எப்படி போக வாய்ப்பு இருக்கு? அந்த மாதிரி ஏதாவது லெவல்ஸ் இருக்கா சார்? கண்டிப்பா. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டியில இப்போ முடிஞ்சிருக்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு காலையில அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய ஒரு வலிமை குன்றிய நிலைமையில இருந்து மெல்ல மெல்ல என்னாச்சு, சின்ன மார்ஜினல் கேப் அப்ல துவங்கி ஏறி நேர்த்தியோட முக்கிய ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் உடைச்சு மேல போயாச்சு. ஸோ இப்போதைக்கு இமீடியட்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 24,620 அப்படின்றது முக்கிய தடை நிலையா பார்க்கணும்.
அதை உடைச்சு மேல போக ஆரம்பிக்கும் போது 2 தடைநிலை இருக்கு. அதாவது நம்ம இன்ட்ராடேல அப்படின்னு பாக்குறதுனால ஒவ்வொரு 100 பாயிண்ட்டும் முக்கியம். அந்த வகையில 24,620 உடைக்கப்பட்டால் மேல 24,720 730 அங்க தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கான முதல் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி இந்த வாரத்துக்கான ரெசிஸ்டன்ஸ் கூட நம்ம எதை சொல்லலாம், 24,900 950 இந்த ரேஞ்ச் நம்ம சொல்லலாம். மேல பொறுத்த வரைக்கும் கீழே இப்போ ஒரு வலிமையான ஆதரவை அதை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறதுனால இப்ப 24,400ன்றது ஒரு முக்கியமான ஆதரவா மாறினதை பாக்குறோம். இது நிப்டியை பொறுத்த மட்டும். அதே மாதிரி பேங்க் நிப்டியும் இன்னைக்கு வலிமை காட்டி இருக்கிறதான டெஃபினெட்லி எஸ். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வலிமையான ஒரு ஏற்றம், இன்னையோட ஏற்றம் தொடர்ந்து தாக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லும்போது முதல்ல இப்ப எங்க க்ளோஸ் ஆயிருக்கு 55,432. இதனுடைய முதல் தடைநிலை அப்படின்னு பார்க்கும்போது மேல இன்னொரு 200 புள்ளி ஏறினவே தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. 55,600 ஒருவேளை 55,600 உடைச்சு மேல ஏற ஆரம்பிச்சது அப்படின்னா கணிசமான அளவு ஏற்றத்தை கொடுக்கலாம். கணிசமான அளவு ஏற்றம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஏறக்குறைய அதனுடைய ஏற்றம் அப்படின்றது ஒரு 400 புள்ளிகளுக்கான ஒரு ஏற்றம். இப்போ 55,600 இருந்து எங்க போறதுக்கும் வாய்ப்பு உண்டு, 56,000 அப்படின்ற புள்ளியை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ 56,000 அதன் பிறகு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்ட் வருது 56,550. இது மேல நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ரெசிஸ்டன்ஸ் லெவல். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பெருசா அது ஏற்றத்துல வந்திருக்கிறதுனால இமீடியட் சப்போர்ட் 55,200 அப்படின்றது முக்கிய ஆதரவா இருக்கு. ஓகே சார். சார் இப்போ இன்னைக்கு ஏதாவது ஸ்டாக்ஸுங்க ஏதாவது ரொம்ப தடாலடியா விழுந்துச்சா இல்ல ஏதாவது நல்லா ஏறிச்சா, அந்த மாதிரி ஏதாவது ஸ்டாக்ஸுங்கலாம் ஏதாவது இருக்கா சார்? ஆக்சுவலா ஸ்டாக்ஸோட நகர்வு அப்படின்றது குட் டைம் பேட் டைம் எல்லாத்தையுமே தாண்டி என்ன நடக்கும், தொடர்ந்து அந்த நகர்வுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது அந்த கெய்னர்ஸ் லூசர்ஸ் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பா நிறைய ஸ்டாக்ஸ் அந்த கேட்டகரியில இருக்கும். ஸோ இன்னைக்கு அப்படியே பார்க்கும்போது ஒரு கணிசமான அளவு நகர்வு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மார்க்கெட்டை ஏத்துறதுக்கு உதவி செய்த பங்குகள், முக்கியமான சில பங்குகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதானி என்டர்பிரைஸ் விழுந்துச்சு. தடாலடியா விழுந்துச்சுன்னு கேட்டப்ப நீங்க ஆமா, அதானி என்டர்பிரைஸ் பெரிய வீழ்ச்சியை கண்டது. ஸோ அந்த வீழ்ச்சிக்கு பிறகு இப்ப என்ன பண்ணிருக்கு, ரெக்கவரி மோடுக்கு வந்திருக்கு. எதெல்லாம் பெருசா விழுந்துச்சோ அதெல்லாம் இப்ப ரெக்கவரி மோட்ல இருக்கிறத நம்ம பாக்குறோம். குறிப்பா அதானி என்டர்பிரைசஸ், டாடா மோட்டார்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் நல்லாவே கீழே விழுந்த பிறகு ஸ்ட்ராங் ரீபவுண்ட்ல இருக்கிறத நம்ம பாக்குறோம். நல்ல ஸ்ட்ராங்கான ரீபவுண்ட்ல இருந்த சில கம்பெனிஸ் எல்லாமே இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் வந்தாச்சு. அதாவது ஹீரோ மோட்டார் கப் ஏற ஆரம்பிச்சது இல்லையா, அதுல ப்ராஃபிட் புக்கிங் வந்தது, அதனால அதுல செல்லிங் ப்ரெஷர் வந்தாச்சு. அதே மாதிரி பாரதி ஏர்டெல்ல ஏற்கனவே அது லைஃப் டைம் ஹை கிட்ட போயிட்டு இப்ப அதுல ஒரு எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் ஆர் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறத பாக்குறோம். இந்த நிப்டி 50ல முக்கியமான நன்கு ஏறிய அதுக்கு இன்னைக்கு சந்தை ஏற உதவிய பங்குகளையும், அதே மாதிரி இப்போ இறங்கி இருக்கிற பங்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. மேபி இதுல இன்னொரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் தகவல்கள் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இனி கொஞ்சம் டெய்லி அன்னன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கொடுக்க போறோம். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் நம்மளோட கிளாஸஸ் அடுத்து என்னன்னு சொல்லிடுங்க சார். ஆக்சுவலா எம்எஸ்எம் சொல்லக்கூடிய மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தோம். இதை அடுத்த வாரத்துக்கு நம்ம தள்ளி வச்சிருக்கோம். அதனால அடுத்த மண்டேல இருந்து அது ஆரம்பிக்குது. இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது எல்லாருமே அவங்க லைஃப்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோவும் இல்ல இமீடியட்டா இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணக்கூடிய ஷார்ட் டேர்ம் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றதுன்றத தெளிவா அவங்களே புரிஞ்சு ஸ்டாக் செலெக்ஷன் அப்படின்றதுலையும் அதே மாதிரி எப்போ பை பண்ணலாம் செல் பண்றது என்பதையும் அவர்களே கற்றுக்கொள்வார்கள். இது முழுக்க முழுக்க அந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க முழுசா கத்துக்கிட்டு அவங்களே ஒரு அனலிஸ்டா மாறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு. இது மண்டேல இருந்து 8 to 9 மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே 4 வார காலம் ஆன்லைன்ல தமிழ்ல நானே தான் எடுக்கிறேன். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க. குறிப்பா எம்எஸ்எம் கிளாஸ்லாம் நம்ம வியூவர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஆஃபர்லாம் சார் கொடுக்குறாரு. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.